கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மேல் குமாரமங்கலம் கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் MP சம்பத் தனது வாக்கினை செலுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக MLA செந்தில்குமார் தனது வாக்கினை செலுத்தினார். வாணியம்பாடி அருகே உள்ள பெத்த வேப்பம்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அதிமுக MLA செந்தில்குமார் தனது வாக்கினை செலுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பாடி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை வரதராஜபுரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்றுவது அவசியம் என வலியுறுத்தினார். நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக போய் உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றணும், நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் அவங்க எல்லாரும் வாக்களிக்கும் போது கொஞ்சம் ஏதுவாக இருக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல் வாக்களித்தார். செங்குந்தபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அதிமுக வேட்பாளர் தனது வாக்கினை செலுத்தினார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் நரிமேடு பகுதியில் உள்ள மதுரை மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடியா திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். விலைவாசி உயர்வு, வரிக்கு மேலே வரி, போதை மாநிலம், அம்மா கொண்டு வந்த திட்டம், தாலிக்கு தங்க திட்டத்தை மூடிட்டாங்க, அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க, அம்மா மினி கிளினிக்கை மூடிட்டாங்க, அம்மா கொண்டு வந்த லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு கொடுத்த திட்டத்தை இவங்க மூடிட்டாங்க. எங்களுக்கு பெரிய இடைஞ்சல் இந்த திமுக ஆட்சி. வணிகர்கள் புலம்புறாங்க, என்ன திமுக ஆட்சியில் எங்களுக்கு ஒரு இது இல்லைங்க. பத்திரப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் இடத்த வாங்க முடியல எங்களால் சாமானியப்பட்ட மக்கள்.